نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்த வழிகாட்டுதல் இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்பட்டவைகள் நூதன செயல்கள் விஜாத்துக்கள் அவைகள் ஒவ்வொன்றும் வழிகேடுகள் அவைகள் நரகின்பால் என்று செல்லும் என்ற நபிகளாருடைய போதனையோடு கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எவைகளை எடுத்து நடக்குமாறு எமக்கு ஏவி இருக்கின்றானோ அவைகளை முடியுமான வரைக்கும் எடுத்து நடக்கக்கூடிய, எவைகளை விட்டும் விலகி வாழுமாறு எம்மை விலக்கி இருக்கின்றானோ அவைகளை விட்டும் முற்றுமுழுதாக விலகி வாழக்கூடிய இறையச்சத்தை எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்தவனாக அல்லாஹ்விடத்திலே வேண்டியவனாக. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறை குர்ஆன் மூலமாக அவனுடைய இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக ஒரு மனிதனுடைய முழு வாழ்வுக்குமான வழிகாட்டல்களை வழங்கியிருக்கிறான். அந்த வழிகாட்டுதல் எங்களால் பின்பற்றப்படுகிற பொழுது நாளை மறுமையில் அந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருகிறான். எவர்கள் அந்த வழிமுறைகளை விட்டு விலகி விடுகிறார்களோ புறக்கணிக்கின்றார்களோ அல்லாஹு தஆலா அவர்களை நாளை மறுமையில் நரகத்தில் வீசுவதாக தண்டனை கொடுப்பதாக அல் குர்ஆனிலே வாக்களித்திருக்கிறார். எனவே இந்த ஈமானிய உணர்வோடு நாம் ஒவ்வொருவரும் என்னுடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்தி நாளை மறுமையில் நாம் இந்த உலகத்தில் கழிக்கிற ஒவ்வொரு பொழுதுகளும் செயல்களும் நாளை மறுமையில் எங்களை சுவனம் சென்றுவிக்க சுவனத்துக்கு எங்களை அனுப்ப வேண்டும் என்ற அந்த தூய எண்ணத்தோடு கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையில் ஒரு மனிதனை சுவர்க்கத்துக்கு அனுப்பக்கூடியது எது என்றும் நரகத்துக்கு அனுப்பக்கூடியது எது என்றும் அல் குர்ஆனில் தெளிவாக பல விடயங்களிலே சொல்லி காட்டுகிறார். அந்த வகையில் ஒரு மனிதனுடைய சமூக நடத்தை இன்னொரு மனிதனோடு அவன் கொள்ளுகிற உறவு என்பது ஒரு மனிதனை சுவர்க்கவாசியா அல்லது நரகவாசியா என்று தீர்மானிப்பதற்குரிய ஆற்றல் உள்ள விடயம் என்பதை குர்ஆனும் சுன்னாவும் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. சூரத்துல் பக்கராவுடைய 83வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறார், வஇத் அஹதுனா மீசாக பனி இஸ்ராயீல். அந்த பனு இஸ்ரவேலை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற பொழுது அவர்களோடு நாங்கள் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டோம். லா தஅபுதூன இல்லல்லாஹ். அந்த ஒப்பந்தம் என்னவென்றால் அவர்கள் அல்லாஹ்வை தவிர வேறு எவரையும் வணங்கக்கூடாது. வபில் வாலிதைனி இஹ்சானா. அவர்கள் பெற்றோர்களோடு நல்ல முறையில் அழகிய முறையில் நடந்து கொள்ள வேண்டும். வதில் குர்பா வல் யதாமா வல் மசாக்கி. நெருங்கிய உறவுகளோடும் ஏழைகளோடும் அனாதைகளோடும் அவர்கள் நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும். வகூலு லின்னாசி ஹுஸ்னா. அவர்கள் மக்களோடு நல்ல முறையில் பேச வேண்டும் என்றும் அல்லாஹ் சொல்லுகிறான். சொல்லிவிட்டு சொல்லுகிறான், வ அகீமுஸ் ஸலாத்த வ ஆத்துஸ் ஸகாத்த ثم توليتم இல்லா கலீலா. நீங்கள் தொழுகையை நிலைநிறுத்த வேண்டும், ஜகாத்தையும் கொடுக்க வேண்டும். நீங்கள் அதிகமானவர்கள் இதில் பிழை விடுகின்றீர்கள்,
கொஞ்ச பேர் தான் இதை நிறைவேற்றுகின்றவர்கள். எனவே நீங்கள் அல்லாஹ்வை நிராகரித்தவர்களாக, மறுத்தவர்களாக, புறக்கணித்தவர்களாக இருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் சொல்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த வசனம் சூரத்துல் பக்ராவுடைய 83வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹுடைய உறவையும் மனித உறவையும் எப்படி எந்த கட்டத்தில் கொண்டு வருகிறான் என்பதை அல் குர்ஆன் எங்களுக்கு தெளிவாக சொல்கிறது. அல்லாஹ் அந்த பனு இஸ்ரவேலர்களோடு செய்து கொண்ட ஒப்பந்தம், அவர்கள் அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதி, முதலாவது அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் அவர்கள் வணங்கக்கூடாது, இணை வைப்பிலே இருந்து அவர்கள் தூய்மையாக நிலையிலே இருக்க வேண்டும் என்கிற ஒரு விடயத்தை அல்லாஹ் முதலாவது விஷயமாக ஒப்பந்தமாக கொள்கிறான். இரண்டாவது அதுக்கு பின்னால் வரக்கூடிய 4 விடயங்கள் எல்லாம் மனித உறவுகளோடு, பெற்றோர்களோடு, அண்டை வீட்டானோடு, பக்கத்து உறவுகளோடு, ஏழைகளோடு, அனாதைகளோடு நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும், அவர்களோடு நல்ல முறையிலே பேச வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறார். அதுக்கு பிறகுதான் அல்லாஹ் தொழுகை, ஜக்காத் என்கிற விடயத்தை இந்த வசனத்திலே சொல்கிறார். எனவே ஒரு அல்லாஹ்வுக்கு ஒரு மனிதன் கொடுத்த ஒப்பந்தத்தில முதலாவது அல்லாஹ்வை இணை வைக்காமல் ஓரிரை கொள்கையோடு அவனை வணங்க வேண்டும், அவனுக்கு எதையும் இணை வைக்க கூடாது. இந்த நிலையில் ஒரு மனிதன் இஸ்லாமாக மாறினால் அவனுக்கு பல கடமைகள் வருகிறது. அது நமக்கு தெரியும். தொழுகை என்பது முதலாவது கேட்கப்படக்கூடிய ஒரு கடமை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தொழுகைக்கும் அவனுக்கும் இணை வைக்கின்ற இந்த 2 விடயத்துக்கும் இடையில் இந்த மனித உறவுகளோடு சம்பந்தப்பட்ட சில ஒழுக்கங்களை இந்த இடத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறார். அதில் மிக முக்கியமானது வகூலு லின்னாசி ஹுஸ்னா. மேலே சொன்ன பெற்றோர்களோடு, குர்பா, நாங்க அவங்களுக்கு உறவுகளோடு, ஏழைகளோடு, அனாதைகளோடு, இப்படியான மக்களோடு எப்படி பேச வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல் குர்ஆன் எங்களுக்கு இந்த வசனத்திலே சொல்கிறது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய நல்ல நடத்தை என்பது, நல்ல பேச்சு என்பது ஒரு ஈமானுடைய அடையாளம் என்பதை அல்லாஹுடைய தூதர் நபி அவர் சொல்லுகிறார்கள். நமக்கு எல்லோருக்கும் தெரிஞ்ச ஹதீஸ் தான். நாளை மறுமை, அதே போல அல்லாஹ்வையும் மறுமையும் எவர் ஈமான் கொள்கிறாரோ அவர் இப்படி சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஃபல் யுக்ரிம் லைஃபஹு, அவருடைய விருந்தாளியை அவர் கண்ணியப்படுத்தட்டும். அதே போல யார் ஒரு மனிதன் அல்லாஹ்வையும் மறுமையினாலையும் ஈமான் கொள்கிறாரோ ஃபலா யுஅதி ஜாரஹு, அண்டை வீட்டானை நோவினைப்படுத்தாமல் இருக்கட்டும். அதே போல யார் ஒரு மனிதன் அல்லாஹ்வையும் மறுமையினாலையும் ஈமான் கொள்கிறானோ அவர் பேசினால் நல்லதை பேசட்டும், இல்லை என்றால் வாய் மூடி மௌனமாக இருக்கட்டும் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். எனவேதான் இந்த அண்டை வீட்டானோடு நலவோடு இருப்பதும், அவனுக்கு நோவினை செய்யாமல் இருப்பதும், வார விருந்தாளியை கண்ணியப்படுத்துவதும் இதெல்லாம் அமைந்திருக்கிறது தன்னுடைய வார்த்தையில், தன்னுடைய நடத்தையில். அதனால் தான் நபிகள் நாயகம் சொன்னார்கள், பேசினால் நீங்கள் நல்லதை பேசுங்கள், இல்லை என்றால் நீங்கள் வாய் மூடி மௌனமாக இருங்கள் என்று சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இது ஒரு ஈமானுடைய அடையாளம். நாம் அல்லாஹ்வை நம்பி இருக்கிறோம், அல்லாஹுடைய அந்த தூதருடைய வழிகாட்டலை ஏற்றிருக்கிறோம் என்பதற்குரிய அடையாளம் தான் நம்ம பேசினால் நலவை பேசுவது, இல்லை என்றால் மௌனத்தை இருப்பது என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள். எனவே நம்முடைய மறுமை நம்பிக்கையுடைய அந்த அளவும், அல்லாஹ்வின் மீது உள்ள நம்பிக்கையுடைய அளவும் தான் நம்முடைய வார்த்தை பிரயோகங்கள். நாம் இன்னொரு மனிதனோடு, நமக்கு மேல உள்ளவர்களாக இருக்கலாம், அல்லது நம்மிடத்தில் வேலை செய்கின்ற கீழுள்ளவர்களாக இருக்கலாம், இப்படியான நிலையில் நாம் எப்படி வார்த்தை பிரயோகங்களை பாதிக்கிறோமோ இதுதான் அவனுடைய அல்லாஹ்வின் மீது உள்ள நம்பிக்கையுடைய வெளிப்பாடு, இதுதான் மறுமையுடைய நம்பிக்கையுடைய வெளிப்பாடு. அதனால்தான் ரசூலுல்லாஹ்வுடைய ஹாதிம் நிறைய ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறுகளை பற்றி, அவருடைய குடும்ப உறவு செயற்பாடுகளை பற்றி, தன்னுடைய வேலை செய்கிற பணியாளர்களை பற்றி சொல்லுகிற பொழுது நபி அவர்கள் ஒரு விஷயத்தை செஞ்சால் ஏன் செய்து என்று கேட்க மாட்டார்கள். அதை திருத்துவதற்கு பல வழிகளை கையாண்டிருக்கிறார்கள். இப்படி ஏன் செய்யவில்லை என்றால் ஏன் செய்யவில்லை என்று கடிந்து கேட்க மாட்டார்கள். அதை செய்விப்பதற்கு பல வழிமுறைகளை பயன்படுத்தி இருக்கிறார். இப்படி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வார்த்தையினால் அவருடைய ஈமானை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். எனவேதான் நாம்
பேசுகின்ற வார்த்தையுடைய அவருடைய பெருமதி என்னவென்றால், நாம் எந்த அளவுக்கு அல்லாஹ்வை நம்பி இருக்கிறோம், நாம் எந்த அளவுக்கு மறுமை நாளை நம்பி இருக்கிறோம், இதனுடைய வெளிப்பாடுதான் எங்களுடைய வார்த்தை. இது ஈமானுடைய அடையாளம் என்பதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதே போன்று கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாளைக்கு மறுமையில் சுவர்க்கத்துல ஒரு வீடு இருக்கும், ஒரு அறை ஒன்று இருக்கும். அந்த வீட்டுக்கு வெளியிருந்து பார்க்கக்கூடியவர்கள் உள்ளே அந்த அழகை பார்ப்பார்கள். அதே போல உள்ளிருந்து வெளியே அந்த அழகு விளங்கும். பல தோற்றத்திலும் அழகாக இருக்கும். அந்த நேரத்தில் நபியிடத்திலே கேட்கிறார்கள், அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், இந்த வீடு யாருக்குரியது? நபிகள் சொன்னார்கள், லிமன் அலானல் கலாம், எவர் நளினமாக நல்ல முறை மனம் நோகாமல் பேசுகின்றாரோ அவருக்குரியதுதான் இந்த வீடு என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், உணவளிக்கின்றவர்களுக்காக. அதே போன்று மக்கள் எல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கிற பொழுது அல்லாஹுக்காக வேண்டி தூக்கத்தை கலைத்து எழுந்து நின்று தொழுதாரே அவருக்கு தான் இந்த வீடு என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் பேசுகின்ற நளினமான வார்த்தை, மற்ற மக்களை மனசு நோகாமல் புண்படாமல் பேசுகின்ற வார்த்தை என்பது நாளைக்கு மறுமையில் எங்களை சுவர்க்கத்தில் ஒரு கண்ணாடி போன்று அழகான எத்திசையிலும் எந்த திசையிலிருந்து பார்க்கிற பொழுதும் ஒரு அழகான வீட்டை எங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு காரியம் என்பதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸிலே எங்களுக்கு சொல்கிறார்கள். அதே போன்று கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சூரத்துல் இஸ்ராவுடைய 53வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார், வகுல் லி இபாதி, நீங்கள் என்னுடைய அடியார்களுக்கு சொல்லுங்கள், அல் யகூலு அல்லதி ஹிய அஹ்சன், நீங்கள் அழகாக பேச சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியை பார்த்து சொல்லுகிறான். என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் இதை சொல்லுங்கள், என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், யகூலு அல்லதி ஹிய அஹ்சன், அவர்களை அழகான முறையிலே பேச சொல்லுங்கள். ஏனென்றால் இன்ன ஷைத்தான யன்ஸஉ பைனஹும், ஏனென்றால் அவங்களுக்கு மத்தியில் ஷைத்தான் பிளவுகளை கொண்டு வருவான். இன்ன ஷைத்தான கான லில் இன்சானி அதுவம் முபீனா, ஏனென்றால் மனிதர்களுக்கு இந்த ஷைத்தான் விரோதமானவன், பகிரங்க விரோதமானவன் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்லுகிறான். எனவே நான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பிழையான வார்த்தைகளை, அசிங்கமான வார்த்தைகளை, ஆபாசமான வார்த்தைகளை நம்முடைய வாயிலே இருந்து வர வைக்கின்ற ஒரு ஷைத்தானிய சூழ்ச்சி என்பதை இந்த திருமறை குர்ஆன் எங்களுக்கு சூசகமாக சொல்லி காட்டுகிறது. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாஹிஷன் வலா முஃபஹிஷன், ஆபாசமாக பேசக்கூடியவராக, பிழையாக பேசக்கூடியவர்களாக, மற்றவர்களை பேசுவதற்கும் தூண்டக்கூடியவர்களாக இருந்ததே கிடையாது என்று அந்த சஹாபாக்கள் நபிகளாரை பற்றி எங்களுக்கு சொல்லுகிறார்கள். எனவேதான் நம்ம சில ஆபாசமான வார்த்தைகளை சிம்பிளாக பேசிக் கொள்கிறோம். நம்ம நண்பர்களுக்கு இடையில் பேசுகிற பொழுது, குடும்ப உறவுகளுக்கு இடையில் பேசுகிற பொழுது சில ஆபாசமான, சில அசிங்கமான கெட்ட வார்த்தைகளை சர்வ சாதாரணமாக பேசுகிற நிலைமை இருக்கிறது. எனவேதான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்படி அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் என்னுடைய அடியாரத்திலே சொல்லுங்கள், அல்லது அஹ்சன், அழகான, மிக அழகான வார்த்தையை அவர்களை பேச சொல்லுங்கள். ஏன் தெரியுமா? ஷைத்தான் அவர்களுக்கு மத்தியில் குழப்பத்தை உண்டு பண்ணுவான். நம்ம பேசுகிற அசிங்கமான வார்த்தை, நம்ம இன்னொரு ஆளுக்கு பயன்படுத்துகின்ற பிழையான வார்த்தை அவர்களுக்கு மத்தியில் பிணக்குகளை, சண்டைகளை, சச்சரவுகளை ஏற்படுத்த வல்லது என்பதை அல் குர்ஆனிய வசனம் எங்களுக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. எனவேதான் நம்ம சீரியஸாக இல்லாவிட்டாலும் சர்வ சாதாரணமாக பேசுகின்ற அந்த பிழையான அசிங்கமான வார்த்தைகளை நம்ம பேசக்கூடாது என்பதைத்தான் இந்த திருமறை குர்ஆன் வசனம் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாளைக்கு மறுமையில் ஒரு அடியான் நல்லதை பேசுகிற பொழுது அவனை அறியாமல் அவனுடைய நலவுகள் சேர்ந்து குவியலாக இருக்கும். அதே போன்று அவன் கெட்டதை பேசுகிற பொழுது அவன் நாளைக்கு மறுமையில் அந்த கெட்ட வார்த்தைகள் எல்லாம் இருந்து அவைகள் பாவமாக மாற்றப்படும். அந்த அடியான் ஆச்சரியப்படுவான், இது எப்படி என்னால் என்னுடையது என்று எப்படி என்று ஆச்சரியப்படுவான். அந்த நேரத்தில் அவனுக்கு அதை ஏற்றுக்கொள்வதை தவிர எந்த வேறு வாய்ப்புமே கிடையாது. எல்லா ஆதாரங்களும் முன்வைக்கப்படும். அவன் பேசிய தன்னை அறிந்தோ அறியாமலோ பேசிய நல்ல வார்த்தைகள் நல்ல நன்மைகளாக அங்கே காட்சியளிக்கும். அவனால் பேசப்பட்ட சர்வ சாதாரணமான பிழையான, அதாவது அசிங்கமான வார்த்தைகள் அங்கே பாவங்களாக காட்சி அளிக்கும்.
எனவே அந்த அடியான் ஆச்சரியப்பட்டு அவைகளை ஏற்றுக்கொள்வான் என்று அல்லாஹுடைய தூதருடைய செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம். இதே போன்று கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம பேசுகிற வார்த்தைக்கு அழகிய ஒரு உதாரணத்தை அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். சூரா இப்ராஹிம்ல 24வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், அலம் தர கைஃப லரபல்லாஹு மஸலன். அல்லாஹ் தஆலா சொல்லுகிற ஒரு உதாரணத்தை நீங்கள் பார்க்க வேண்டாமா? கலிமத்தன் தய்யிபத்தன், ஒரு சிறந்த வார்த்தை. அல்லாஹ் ஒரு நல்ல வார்த்தைக்கு ஒரு உதாரணத்தை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். எப்படி? கஷஜரத்தின் தய்யிபா, ஒரு அழகான மரம், நம்ம விரும்பக்கூடிய ஒரு அழகான மரம். அஸ்லுஹா சாபித்துன் வ ஃபரஉஹா ஃபிஸ்ஸமா, அந்த வேர் நல்ல நிலையான உறுதியான வேர் கொண்ட கிளைகள் வானலாக உயர்ந்த ஒரு அழகான மரத்தை அல்லாஹு தஆலா கலிமத்துன் தய்யிபா, நல்ல ஒரு வார்த்தைக்கு உதாரணமாக சொல்லுகிறான். சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தில் சொல்லுகிறான், துஅதி உக்குலஹா குல்ல ஹீனின் பிஇذن ரப்பிஹா, அந்த அல்லாஹ்வுடைய அந்த உதவியோடு அந்த மரம் அந்த மக்களுக்கு நல்ல கனிகளை வழங்கி கொண்டிருக்கிறது. வயதரிபுல்லாஹுல் அம்சால லின்னாஸி லஅல்லஹும் யதக்கரூன், இந்த உதாரணத்தை மனிதர்கள் உணர்வு பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தஆலா சொல்லுகிறார் என்று அந்த வசனத்தில் சொல்லுகிறார். எனவே நாம் பேசுகிற நல்ல வார்த்தை என்பது ஒரு காய்த்து நல்ல வேரோடு உறுதியாக இருந்து நல்ல, அதாவது மக்களுக்கு பிரயோசனம் அளிக்கின்ற ஒரு அழகிய மரத்தை போன்றது. அதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், கலிமத்தின் ஹபீதா, ஒரு பிழையான அசிங்கமான வார்த்தைக்கு என்ன உதாரணம் தெரியுமா? மின் ஃபௌகில் அருள், அந்த மரம் இருக்கும், வேர் உறுதி இல்லாமல் இருக்கும். மாலஹா மின் கரார், அந்த மரம் நிலைத்திருக்காது. அது மழை பெய்தால் காற்றடித்தால் விழுந்துவிடும். இப்படி உறுதி இல்லாத, மக்களுக்கு பிரயோசனம் இல்லாத ஒரு மரத்தை போன்றதுதான் நாம் பேசுகிற அசிங்கமான கெட்ட வார்த்தைகள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த வசனத்துக்கு கீழே இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் விளக்கம் ஒன்று எழுதுகிறார்கள். இந்த நல்ல வார்த்தை என்பது, நல்ல மரம் என்பது அல்லாஹ்வுக்கு பிடித்தமான, அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை வெளிப்படுத்தக்கூடிய நல்ல வார்த்தைகள். அது ஒரு மரம். எப்படி மரம்? மக்களுக்கு பலன் கொடுத்து பிரயோசனம் கொடுக்கக்கூடிய மரம். அதே போல மற்ற மரம் எப்படி? மக்களுக்கு பிரயோசனம் தராத, மக்களுக்கு தீங்கிழைக்கக்கூடிய மரம் என்று அந்த விளக்கத்தை சொல்கிறார்கள். எனவேதான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நம்ம பேசுகிற வார்த்தை, நம்ம வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் ஒரு மனிதனை சந்தோஷப்படுத்தக்கூடியதாக, அவனை மகிழ்வுபடுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த கெட்ட வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இந்த பிரயோசனமற்ற மரத்துக்கு ஒப்பானது என்பதை நாம் இந்த குர்ஆன் வசனத்தின் மூலமாக விளங்கிக் கொள்கிறோம். எனவே நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையை தான் நம்முடைய பிள்ளைகள் பயன்படுத்துகிறார்கள். அந்த பிள்ளைகள் சொல்லுகின்ற வார்த்தை, அந்த பிள்ளைகள் கேட்ட வார்த்தைகள். எனவே நாம் நல்லவற்றை பேசுகிற பொழுது எங்களுடைய பிள்ளைகளும் நல்ல வார்த்தைகளை பேசக்கூடியவர்களாக மாறுகிறார்கள். ஆகவே அல்லாஹ் சொன்ன அந்த மரத்துக்கு ஒரு உதாரணம், நாம் நல்லதை பேசினால் எங்களுடைய சந்ததிகள் அந்த நல்லதை பழகும், மக்களுக்கு அது பிரயோசனமாக இருக்கும். ஆனால் நாம் பிழையை பேசுகிற பொழுது நமது பிள்ளைகள் அந்த பிள்ளைகளை சொல்ல வார்த்தைகளை பேசுகிற பொழுது அது எங்களை அசிங்கத்தை எங்களுக்கு கொண்டு வரும் என்கிற உதாரணத்தை அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இந்த மனிதர்களோடு தோழர்களோடு நடந்து கொண்டார்கள் என்பதை அல் குர்ஆன் எங்களுக்கு சூரத்து ஆல இம்ரானுடைய 159வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் எப்படி நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும், எப்படி நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு விடயத்தை இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார். ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும் வலவ் குன்த ஃபல்லன் கலீலல் கல்ப், நீங்கள் நபிகளாரை பார்த்து சொல்கிறான், நீங்கள் கடும் இறுக்கமானவர்களாக அந்த தோழர்களோடு கண்டிப்பாக இருந்தீர்களாக இருந்தால் எல்லாரும் உங்களை விட்டு மிரண்டோடு இருப்பார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் கடுமையாக இருந்தால், மற்றவர்களோடு இறுக்கமாக இருந்தால் நம்மளை யாரும் சந்திக்க விரும்ப மாட்டார்கள், நம்மளோடு யாரும் பேச விரும்ப மாட்டார்கள், நம்மளோடு இருந்து கதைத்து உறவாட யாரையே விரும்ப மாட்டார்கள், விலகிச் செல்வார்கள். அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் உள்ளம் உருகியவராக,
கண்டிப்பானவர்களாக அந்த சஹாபாக்களோடு நீங்கள் இருந்திருந்தால் உங்களுக்கு சுத்தி யாருமே இருந்திருக்க மாட்டார்கள், எல்லோரும் விரும்போடு இருப்பார்கள். எனவேதான் நீங்கள் அவர்களோடு இரக்கமாக நடந்து கொள்ளுங்கள், அவர்களை நீங்கள் மன்னித்து விடுங்கள், அவர்களோடு என்னை முன்ன கலந்தாலோசனை செய்யுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். எனவேதான் நாம் நம்முடைய வார்த்தைகள், நம்ம பேசுகின்ற சொற்கள், நம்முடைய நடத்தைகள் அழகாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். இருந்தால்தான் அந்த உறவுகள் சரியாக இருக்கும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது உறவோடு மாத்திரம் சம்பந்தப்பட்ட விடயம் கிடையாது. பனு இஸ்ரவேல் மக்களோடு அல்லாஹ் செய்து கொண்ட ஒப்பந்தம். எந்த ஒப்பந்தம்? தொழச் செல்வதற்கு முன்னால், ஜக்காத்து கொடுங்கள் சொல்வதற்கு முன்னால் அல்லாஹ் என்னை மாத்திரம் நீங்கள் வணங்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு செய்த ஒப்பந்தம் தான் நல்லா பேச வேண்டும், நல்லா மக்களோடு நடந்து கொள்ள வேண்டும் என்கிற விடயத்தை மேலே சொன்ன குர்ஆன் வசனம் சுட்டி காட்டுகிறது. எனவே நமது ஈமானை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அம்சம் தான் நம்ம பேசுற பேச்சுக்கள், நம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். நம்ம பேசினால் நல்லதை பேச வேண்டும், நல்லதை பேசக்கூடிய இடமில்லை, பேச முடியாது என்றிருந்தால் வாய் மூடி மௌனமாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஒரு ஈமானிய அடையாளம் என்பதை மேலே சொன்ன ஹதீஸ் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. அதனால்தான் நமது உறவு, நமது நட்புகள் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் கடினமான உள்ளத்தோடும் அந்த தேவையற்ற வார்த்தை பிரயோகங்களை பாதிக்காமல் அதீத கண்டிப்போடும் இல்லாமல் இருந்தால் மாத்திரம்தான் அந்த உறவு பலப்படும் என்பதை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நபிகளாரை வைத்து எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார். அதே போன்று கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சூரத்துல் ஃபுஸ்ஸிலத்தில அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், வமன் அஹ்ஸனு கௌலன் மிம்மன் தஆ இலல்லாஹ். அல்லாஹ்வை அழைக்கின்ற அந்த அழகிய வார்த்தையை விட எந்த வார்த்தை மிகச் சிறந்தது, மிக அழகானது என்று அல்லாஹ் கேட்கிறார். நம்ம பேசுற வார்த்தைகளில் மிக அழகான வார்த்தை அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தல் என்பது. அல்லாஹு தஆலா அதுக்கு பிறகு சொல்லுகிறான், வஅமில ஸாலிஹன் வகால இன்னனி மினல் முஸ்லிமீன். நான் முஸ்லிம் என்று அவன் ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வின் பக்கம் அழைத்து அந்த நல்லவர்களை எவர்கள் செய்கிறாரோ இவர் சொல்ற வார்த்தையை விட அழகான வார்த்தையை சொல்பவர் யார் என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். சொல்லிவிட்டு சொல்லுகிறான், வலா தஸ்தபில் ஹஸனத்து வலா ஸய்யிஅத்து. நல்லதும் கெட்டதும் ஒரு காலமும் சமனாகாது என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவேதான் கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லுகிற அழகான வார்த்தை என்பது அல்லாஹ்வின் பக்கம் அழைக்க வேண்டும், ஈமானோடு இருக்க வேண்டும், அதை நாம் நிறைவேற்ற வேண்டும். இந்த மூன்றும் தான் அழகானது என்று அல்லாஹ் சொல்கிறார். ஒன்று, நம் ஈமான் மூமினாக நாம் இருக்க வேண்டும். இரண்டாவது, அமருல் சாலிஹ், நம்ம சொல்ல போற விடயத்தை நாம் செய்ய வேண்டும். மூன்றாவது, அதை மக்களை அந்த நல்ல விடயத்தின்பால் அழைக்க வேண்டும். இதைவிட அழகான வார்த்தை யாருடையது என்று அல்லாஹ் கேட்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாமும் இந்த அழகான வார்த்தையை தினமும் செய்ய வேண்டும். ஒவ்வொரு பொழுதும் இந்த தாவாவை, மக்களை நலவின்பால் அழைக்கின்ற அந்த நல்ல விடயங்களை, பேச்சுக்களை நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும். இது அல்லாஹ் விரும்புகின்ற அழகான வார்த்தை என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். எப்படி மக்களோடு நாம் அழகாக நடந்து கொள்ளுகிறோமோ அதே போல நாம் இந்த அல்லாஹ்வை, அந்த அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கின்ற அந்த பேச்சுக்களும் அந்த நடத்தைகளும் அழகானது என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே இந்த அழகையும் எங்களுடைய பேச்சுக்களில், உங்களுடைய நடைகளில் நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லுகிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாஹிஷன் வலா முத்தஃபஹிஷன், அதாவது ஆபாசமாக பேசக்கூடியவராக, ஆபாசமாக பேச தூண்டக்கூடியவராக ஒரு காலமும் இருந்ததில்லை. ஏனென்றால் நபிகள் நாயகம் சொல்வார்கள், நீங்கள் உங்களில் சிறந்தவர், நற்பண்புகளில் சிறந்தவர் தான் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள். அதே போன்று வலா லஆனன், நபிகளால் சபித்தது கிடையாது, வலா சப்பாவன், நபிகளால் திட்டியது ஏசியது கிடையாது என்று சஹாபாக்கள் நபிகளார்களுடைய செயல்களை, வார்த்தை, அந்த அழகான முறையை பற்றி சொல்கிறார்கள். இதை நாம் சர்வசாதாரணமாக ஏசுகிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச செய்திதான், நாளைக்கு மறுமையில அந்த முஃப்லிஸ் மங்ரோத்துக்காரன் வருவான். நன்மை குவியலாக இருக்கும். கடைசியில பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நன்மை எல்லாம் கொடுத்து
அந்த நன்மைகள் போதாமல் பாவங்களை அள்ளிக்கொண்டு நரகத்துக்கு போவான். அந்த மனிதனுக்கு எதிராக முன்வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டிலே ஒன்று சப்பாப், அந்த மனிதன் ஏசக்கூடியனாக இருந்தான், இன்னொரு ஆளுக்கு ஏசுறது. அப்ப அந்த பாதிக்கப்பட்ட மனிதன் அல்லாஹ்விடத்திலே சொல்லப்பட்ட முறைப்பாடு, எனக்கு இவன் ஏசினான் யா அல்லாஹ். எனவேதான் அந்த மனிதனுக்கு ஏசப்பட்டவனுக்கு இயேசுவோடைய நன்மையிலே இருந்து எடுத்து கொடுக்கப்படும். அப்ப நம்ம சர்வசாதாரணமாக ஏசுவது என்பது எல்லோரும் நிறைய பேர் பெற்றோரை திட்டிக் கொண்டு பெற்றோருக்கு ஏசுவது இப்ப வழக்கமான நிலையாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா சொர்க்கத்துக்கு தந்த ஒரு வாய்ப்பு. எனவே அவர்கள் வயது செல்ல செல்ல பலவீனம் அடைய அடைய குழந்தைகளை போல பலவீனமாக மாறுதாய் குர்ஆன் சொல்லுகிறது. எனவே இவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. இவர்களுக்கு ஏசுவது பெரும்பாவம். நம்ம எவ்வளவு தொழுதாலும் எவ்வளவு நன்மை செய்தாலும் அந்த நன்மைகள் என்னுடைய சிறிய பாவங்களை மன்னிக்காது இந்த செயல்களை நாம் செய்து கொண்டிருக்கும் வரை நம்ம பெற்றோருக்கு ஏசினால், பெற்றோருக்கு திட்டினால், நம்ம தொழுகிற தொழுகை அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் அந்த தொழுகையின் மூலமாக எனக்கு கிடைக்கிற இன்னொரு பிரயோசனங்கள் அந்த பிரயோசனங்கள் கிடைக்காமல் போகும். ஏனென்றால் சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படாது. நாங்க வுது செய்கிறோம், அந்த வுதுவுடைய தண்ணி கலிய அந்த உறுப்பா செய்யப்பட்ட பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. பெற்றோரை நாங்கள் நோவினைப்படுத்தினால் அந்த பாவம் மன்னிக்கப்படாது. வுது செய்தும் தொழுகை செய்தும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எனவேதான் இந்த நல்ல முறையிலே நடந்து கொள்ளுதல், ஏசுதல் என்கிற சாதாரணமாக நம்ம செய்யற ஒரு விடயம் நாளைக்கு மறுமையில எங்களுடைய நன்மைகளை எங்களால் எவர் ஏசப்பட்டாரோ பாதிக்கப்பட்டாரோ அவருக்கு கொண்டு போய் கொடுக்கிற ஒரு நிலைமை ஏற்படும் என்பதை எங்களுக்கு சுன்னாவும் குர்ஆனும் தெளிவாக சொல்லுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஃபுஹ்ஷ வத் தஃபஹுஷ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அசிங்கமானதை விரும்ப மாட்டான். நம்முடைய வார்த்தையால வருகிற அசிங்கமானதை, அருவருப்பானதை அல்லாஹு தஆலா ஒரு காலமும் விரும்ப மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். எனவேதான் கண்ணியத்துக்குரிய சகோதரனே, நம்முடைய பேச்சு அழகாக இருக்க வேண்டும், நம்ம பேசுற வார்த்தைகள் அழகாக இருக்க வேண்டும், நம்ம மற்ற மக்களோடு அழகான முறையிலே நடந்து கொள்ள வேண்டும். இந்த அழகு அல்லாஹ்விடத்தில் அழகு என்கிற அந்த அந்தஸ்தை அடைந்து எங்களுக்கு கூலி அல்லாஹ் தருகிறார். ஏனென்றால் அந்த அழகுடைய எல்லையை நம்ம தாண்டினால் நம்ம ஷைத்தானுடைய வரம்புக்குள்ள, ஷைத்தானுடைய எல்லைக்குள்ள இருக்கிறோம். அந்த வார்த்தை பிரயோகங்கள் எங்களுக்கு ஒரு அசிங்கத்தை, எங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய பிள்ளைகளுடைய விடயத்தில் ஒரு அசிங்கத்தை எங்களுக்கு பெற்றுத்தரும். அதே போல அல்லாஹ் சொல்லுவதை போல அந்த மரம், ஒரு கெட்ட மரம் எப்படி மற்றவர்களுக்கு நோவினை செய்யுமோ, தீங்காக அமையுமோ, அதே போல உன்னுடைய வார்த்தைகள் தீங்காக அமையும். அப்படி தீங்கை உருவாக்குற சூழ்ச்சியிலேதான் ஷைத்தான் இருந்து கொண்டிருக்கிறான். எனவே நம்முடைய வார்த்தை, நம்முடைய வாயால நல்ல வார்த்தை வருவதை ஷைத்தான் ஒரு காலமும் விரும்ப மாட்டான். எனவேதான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லுவது ஒன்று, நல்ல வார்த்தைகளை பேசக்கூடியவர்களாக, மற்றவர்களோடு நல்ல உறவுகளை பேணக்கூடியவர்களாக அல்லாஹு தஆலா எம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். والصلاة والسلام على محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أبتي لم تعبد ما لا يسمع ولا يبصر ولا يغني عنك شيئا. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பெற்றோர் தந்தையோடு சிலை வணங்கி சிலையை வடித்து அந்த சமூகத்தையே அந்த வழிகெடுப்பதற்கு ஒரு தலையாய காரணமாக இருந்த தன்னுடைய தந்தையோடு எப்படி நடந்து கொள்ளுகிறார்கள் என்பதை அல்லாஹு தஆலா சூரத்து மரியமில் சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் சொல்லுகிறார், அந்த இப்ராஹிம் நபி அந்த தந்தையை சொல்லுகிறார், யா அபதி, என்ற அருமை தந்தையே, லிம தஅபுது மா லா யஸ்மஉ வலா யுப்சிரு வலா யுக்னி அன்க ஷைஆ. உங்களுக்கு அது பார்க்காத, கேட்காத, உங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாத ஒன்றை நீங்கள் ஏன் வணங்கி கொண்டிருக்கின்றீர்கள்? யா அபதி இன்னி கத் ஜாஅனி மினல் இல்ம், எனக்கு அறிவு இருக்கிறது,
மாலம் யஅதிக ஃபத்தபிஅனி அஹ்திக ஸிராத்தன் சவியா. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க, நீங்கள் நேர்வழி உங்களுக்கு நான் காட்டுகிறேன் என்று அந்த தந்தையை பற்றி சொல்லிவிட்டு மீண்டும் சொல்லுகிறார்கள், யா அபதி லா தஅபுதி ஷைத்தான், ஷைத்தானை வணங்க வேண்டாம். இன்ன ஷைத்தான கான லிர்ரஹ்மானி அஸியா, அந்த ஷைத்தான் அல்லாஹ்வுக்கு பாவம் செய்கிறான் என்று அந்த தொடராக பெற்றோருக்கு அந்த தந்தைக்கு அந்த வசியத்து செய்கின்ற உபதேசம் செய்கின்ற ஒரு சம்பவத்தை அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது ஒரு தந்தைக்கும் ஒரு மகனுக்கும் இடையில் நடைபெற்ற ஒரு சம்பவமாக இருந்தாலும் அந்த சம்பவம் அல்லாஹ் அந்த பனு இஸ்ரவேலர்களுக்கு இணை வைப்புக்கு அடுத்ததாக செய்து கொண்ட ஒப்பந்தம் பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். எனவே ஒரு இணை வைப்பு என்ற பெற்றோர் அந்த நிலையில் இருந்தாலும் அவர்களோடு நாம் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நிலையைத்தான் அல்லாஹு தாலா இந்த வசனத்தின் மூலமாக எங்களுக்கு எதிர்பார்க்கிறார். இப்ப குடும்பத்தில் சில சொத்து பிரச்சனைகள் காணப்படலாம், இப்படி குடும்ப சில பிரச்சனைகள் காணப்படலாம். எனவேதான் எந்த பிரச்சனை வந்தாலும் இணை வைப்போடு உலகத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏனென்றால் இணை வைப்பு என்பது அதே நிலையில் மரணித்தால் அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். எனவே அந்த பாவம் செய்ய ஒரு தந்தையோடு கூட எப்படி அருமையாக அழகாக பேச வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை சொல்கிறான். எனவே நாம் நம்முடைய பிள்ளைகளோடு, நம்முடைய பெற்றோர்களோடு, நம்முடைய உறவுகளோடு எப்படி அழகாக பேச வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா இந்த வசனத்தை சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஹைருக்கும் ஹைருக்கும் லிஅஹ்லிஹி, உங்களை சிறந்தவர் யார் என்றால் உங்களுடைய குடும்பத்துக்கு சிறந்தவர் தான் உங்களுக்கு சிறந்தவர். வான ஹைருக்கும் லிஅஹ்லி, நபிகள் நாயகம் சொன்னார்கள், நான் என்னுடைய குடும்பத்திலே சிறந்தவராக இருக்கிறேன் என்று சொன்னார்கள். அந்த அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகிய முன்மாதிரியை கொண்டு சொன்னார்கள், நான் என்னுடைய குடும்பத்தில் சிறந்தவராக இருக்கிறேன். ஏனென்றால் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவன் யார் என்றால் தன்னுடைய குடும்பத்தில் சிறந்தவன் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். எனவே நம்ம ஒவ்வொருவரும் ஒரு சுய பரிசு செய்யணும். அல்லாஹு தஆலா நம்முடைய குடும்பத்தோடு நம்ம எப்படி நடந்து கொள்கிறோம், நம்முடைய குடும்பத்தோடு எப்படி நம்ம எந்த வகையில எந்த அளவுக்கு அழகாக நடந்து கொள்கிறோம். ஏனென்றால் அல்லாஹ் சொல்லுகிறான், பெற்றோரோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். அதற்கு பிறகு பாவிக்கிற வார்த்தை தில் குர்பா, உறவுகளோடு, யதாமா அனாதைகளோடு, மசாக்கீன் ஏழைகளோடு, அது இரண்டாம் மூன்றாம் கட்டமாக செல்கிறது. ஆகவே நம்முடைய வீட்டுக்குள்ள, நம்முடைய உறவுகளுக்குள்ள, குடும்பத்துக்குள்ள நம்ம பேசுகிற வார்த்தை எப்படி இருக்கிறது, நம்ம பழகிற பழக்கம் எப்படி இருக்கிறது, அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் நம்மளை நல்லவன் என்று சொன்னால்தான் நம்ம அல்லாஹ் கிட்ட நல்லவனாக மாறலாம் என்கிற செய்தியை அல்லாஹுடைய தூதர் இந்த இடத்திலே சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, எந்த அளவுக்கு என்றால் ஒரு உயிரினம் ஒரு அறுக்கணுமாக இருந்தாலும் அதை நம்ம அழகாக அறுக்கணும் இஸ்லாம் சொல்கிறது. எப்படி நீங்கள் அல்லாஹு தாலா இஹ்சான் என்கிற அழகை விதித்திருக்கிறார். நபிகள் நாயகம் சொன்னார்கள், நீங்க கொலை செஞ்சாலும் அழகா செய்யுங்கள் என்றார்கள். கத்தியை அழகாக தீட்டி கூர்மையாக தீட்டிக் கொள்ளுங்கள். நம்ம ஒரு ஆடை மாடை ஒட்டகத்தை அறுக்க போறோம், ஒரு கோழி அறுக்க போறோம் என்றாலும் அது நோவினை இல்லாம அறுக்க வேண்டும், அது கஷ்டப்படாம இலகுவாக அறுக்க வேண்டும். அப்படி இலகுபடுத்துங்கள் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். ஒன்றை கொல்ல போகிறோம், அந்த கொலை செய்ய போகக்குள்ளையும் அழகாக தேவையில்லாத மேலதிக நோவினை கொடுக்காமல் கத்தியை அழகாக தீட்டிக் கொள்ளுங்கள், அறுத்துக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நம்ம ஒரு ஒன்றை அறுத்து பழிகிறாலும் அழக செய்யணும் என்றால் நம்முடைய வாழக்குள்ள, நம்முடைய உறவுகளோடு, நம்முடைய மனைவி அந்த உறவுகளோடு, பிள்ளைகளோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எவ்வளவு அழகாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த விஷயம் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சம்பவத்தை நபியுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். ஒரு மனிதர் உத்பா இப்னு ரபிஆ நபி கிட்ட வந்து நபி கிட்ட கேட்கிறார், நீங்க எங்களுடைய குலத்துடைய ஒரு அவமான சின்னமாக இருக்கீங்க, எங்களுடைய பரம்பரை எல்லாம் ஒதுக்கி பிழையானது என்று சொல்லிவிட்டீர்கள். மத அடிப்படையில எந்த அளவுக்கு என்றால் குறைஷில ஒரு சூனியக்கார மந்திரிக்கான் என்று பேசக்கூடிய அளவுக்கு நம்முடைய குலத்துக்கு பெரும் அவமானமாக போய்விட்டது. நீங்க இந்த புது கொள்கையை விட்டுப்பட்டு பழைய கொள்கைக்கு வாங்க, உங்களுக்கு தேவையான எல்லா செல்வத்தையும் நாங்க தருகிறோம், உங்களுக்கு தேவையான நல்ல பண்புலையை காட்டுங்க, 10 பேரை உங்களுக்கு நாங்க திருமணம் செய்தாரோம் என்று நபி கிட்ட வந்து ஆக்ரோஷமாக அந்த மனிதர் உத்பா இப்னு ரபிஆ நபி கிட்ட பேசிக் கொண்டிருக்கிறார்.
அப்ப இது எல்லாத்தையும் கேட்டு போடுற ரசூலுல்லாஹ் அஃபராக்த யா அபல் வலீத், நீங்க வந்த விஷயத்தை பேசி முடிச்சிட்டீங்களா அபுல் வலீதே, வலீதுடைய தந்தையை என்று அந்த உத்துபா கிட்ட ரசூலுல்லாஹ் கேட்கிறார். கேட்ட உடனே அந்த மனிதர் செய்வது அறியாமல், என்ன செய்யறது தெரியாம அதோடு விடை பெற்று செல்கிறார். இந்த சம்பவம் சொல்ற விஷயம் என்னென்றால், இது ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஆரம்ப காலகட்டம். ஊரெல்லாம் ஒதுக்கி ரசூலுல்லாஹ் அந்த கொள்கையை வெளியே சொல்ல முடியாத ஒரு இக்கட்டான நிலையில இருந்து இப்படி ஒரு அதிகாரம் இல்லாத நிலையில் இருக்க போல ஒரு பவர் உள்ளவர்கள் அந்த அவர்கள் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட இப்படி டிமாண்ட் பண்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் எதுவுமே பேசவில்லை. இந்த வந்த விஷயத்தை பேசி முடிச்சிட்டீங்களா என்று அவர்களை அழகாக அனுப்பி வைத்தார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்ப நமக்கிட்ட ஒரு ஆள் வந்து நம்மளை டிமாண்ட் பண்ணி, நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, நமக்கு டிமாண்ட் பண்ணி நம்மள ஒரு சமூகத்தில் ஒரு அவமான சின்னமாக மாற்றினால் நம்மட நிலை, நம்மட வார்த்தை பிரயோகம் எப்படி இருக்கும்? அதனாலதான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் அந்த இடத்தில் அழகாக பேச முடியாது என்று அவ்வளவு ஆத்திரம். அல்லாஹு தாலாவும் அதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறான். பழிக்கு பழி நம்ம வாங்கலாம், நம்மளை அவமானப்படுத்தினா நம்மளும் மாறி அவமானப்படுத்தலாம். இப்ப நம்ம ஒரு ஆள்கிட்ட வந்து, ஒரு ஆள் நம்மகிட்ட வந்து நீங்க பெரும் மோசமான ஒரு ஆள் என்று சொன்னால் நம்ம சரி பரவாயில்லை போயிட்டு வாங்கன்னு யாரும் சொல்ல மாட்டோம். அடுத்த அடி நம்ம கொடுப்போம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு குலத்துடைய குறைஷு குலம் என்பது அந்த காலத்துல பெயர் போல ஒரு குலம். அந்த குலத்திட அவமான சின்னம் நீங்க என்று சொன்ன வார்த்தை ரசூலுல்லாஹ் அமைதியாக ஏற்றுக்கொண்டார்கள். இந்த பதில் கொடுக்கிறண்டா இதை விட மோசமா தான் கொடுக்கணும். ஆனால் ஈமானிய உணர்வு, நம்ம நல்லத்தை பேசணும், இல்லைன்னு சும்மா இருக்கணும் என்றதுக்காக அல்லாஹுடைய தூதர் அதை பொறுத்து கொண்டார்கள். அப்ப நமக்கும் கஷ்டங்கள் வரப்போல, நம்மளையும் மத்தாக்கள் சீண்ட போல அதே லெவலுக்கு நம்மளும் இறங்காம நம்முடைய வார்த்தை பிரயோகம் அவதானமாக நம்ம வெளிப்படுத்த வேண்டும் என்பதைத்தான் இந்த சம்பவம் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. அதனால் தான் நபிகள் நாயகம் சொன்னார்கள், வல் கலிமத்து தய்யிபா சதகா, நம்ம பேசுற நல்ல வார்த்தை என்பது தர்மம் என்றார்கள். நம்ம பேசுற நல்ல வார்த்தை தர்மம் என்றார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதே போல இன்னொரு நல்ல வார்த்தை இருக்கிறது. அல்லாஹ் கொடுத்திருக்கிற இன்னொரு நல்ல வார்த்தை எந்த வார்த்தை என்றால், ஒரு அநியாயம் நடக்கிற பொழுது அதுக்கு எதிராக நம்ம குரல் கொடுக்க வேண்டும். இதை ஒரு நல்ல வார்த்தையாக இஸ்லாம் அறிமுகப்படுத்துகிறது. அல்லாஹுடைய ஈமானிய உணர்வால் வெளிப்படுகின்ற ஒரு வார்த்தையாக அடையாளப்படுத்துகிறது. எனவே அந்த அநியாயத்தை எப்படி நாகரிகமாக நம்ம எதிர்கொள்ளுங்கிறதையும் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. எனவே அநியாயத்தை பொறுத்துக்கிட்டு பேசாம இருப்பது என்பது அது ஒரு ஈமானிய உணர்வு கிடையாது. அந்த ஈமான் சொல்லுகின்ற, அல்லாஹ் சொல்லுகின்ற ஒரு அழகிய வார்த்தையில் ஒன்றுதான் அநியாயக்காரனுக்கு எதிராக, அநியாயமான செயலுக்கு எதிராக நம்ம குரல் கொடுக்க வேண்டும் என்பதையும் ஒரு அழகான வார்த்தையாக, செயலாக இஸ்லாம் எங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறது. அதே போன்று கண்ணியத்துக்குரிய சகோதரனே, ஒரு அநியாயக்காரன் அல்லது ஒரு அறிவிலி நம்மகிட்ட மோதினா எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் அல்லாஹ் சொல்லுகிறான். நீங்க மன்னிச்சு கொள்ளுங்க, நல்லத்தை நீங்கள் ஏவுங்கள், அனில் ஜாஹிலீன், அறியாமை மடையர்களை விட்டு நீங்கள் ஒதுங்கி இருங்கள். அல்லாஹு தஆலா சூரா ஃபுர்கான் சொல்லி காட்டுகிறான், வைதா ஹாதபஹுல் ஜாஹிலூன், அறியாத மக்கள் உங்களோடு விவாதம் செய்தால், உங்களோடு தர்க்கித்துக் கொண்டால், காலு சலாமா, நீங்க திரும்பி அதே நிலையில நீங்கள் மாறாமல் காலு சலாமா, நமக்கு தெரியும் இவர்கிட்ட பேசி வேறல்ல, இவர் அறியாமல் இருக்கிறார், அறியாமையில மூழ்கி இருக்கிறார், இவருக்கு எதை சொன்னாலும் விளங்காத நிலையில் அவர் இருந்தால் நீங்க அதற்கு மேலால நல்ல கெட்ட வார்த்தையை சொல்லி விளங்கப்படுத்த போகாம வகாலு சலாமா, உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் என்று விலகிக் கொள்ளும் என்று அல்லாஹ் சொல்கிறார். எனவேதான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு அறியாதவர் நம்மளோடு தக்கித்துக் கொண்டாலும் அவரோடும் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். நல்ல வார்த்தை அவருக்கு சொல்லி அனுப்பணும். அதோடு அந்த உறவை முறிக்கணும், அந்த பேச்சு உறவை, அந்த பேசுகின்ற அந்த உறவை முறிக்கணும் என்று இஸ்லாம் சொல்கிறது. இப்ப தொடர்ந்து பேசிட்டு போனால் இவரும் நாகரிகமற்ற வார்த்தைகளை பேச வேண்டி வரும். எனவே நம்மளுக்கிட்ட ஒரு ஜாஹில் வந்து, ஒரு அறியாமை உள்ளவன் வந்து எதையும் பேசி தர்க்கித்துக் கொண்டால் உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் என்று நம்ம விலகிச் செல்ல வேண்டும் என்பதையும் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் அன்கபூத்திலே சொல்லி காட்டுகிறான், வலா துஜாதிலு அஹ்லல் கிதாப், நீங்கள்
வேதக்காராக்களோடு விவாதம் செய்ய வேண்டாம், தர்க்கித்துக் கொள்ள வேண்டாம். இல்லா பில்லதி ஹிய அஹ்சன், அழகாக இருந்தாலே தவிர. அவங்க அழகா பேசினா நீங்களும் அழகா பேசுங்க, அவங்க அழகில்லாத பேசினாலும் நீங்க அழகா பேசுங்க. இப்படி ஒரு நிலை இருக்குமாக இருந்தால் நீங்க அவர்களோடு முஜாதலா செய்து கொள்ளலாம். ஆனால் இல்லல்லதீன வலமு மின்ஹும், அவர்கள் உங்களுக்கு அநியாயம் செய்தால், உங்களோட விடயத்துல அவங்க அடர்ந்தறினால் நீங்க நல்ல முறையா பேச வேண்டிய அவசியம் இல்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். எனவேதான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அவர்கள் அநியாயம் செய்யாத வரை நம்ம நல்லாத்தான் பேசணும், அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். ஆனா அவங்க அநியாயம் செய்தால் தான் அதை மீறுவதற்கு இஸ்லாம் எங்களுக்கு அனுமதி தந்திருக்கிறது. எனவே அந்த எல்லை வரும் வரைக்கும் நம்ம நாகரீகமாக ஏனைய சமயத்தவர்களோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த திருமறை குர்ஆன் வசனம் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. ஏனென்றால் ஒரு முறை ஆயிஷா நாயி இருக்கிற பொழுது சிலர் வாராங்க ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்றாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும், உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று நபியை பார்த்து சொன்னாங்க. இது ஆயிஷா நாயில காதுல விழுந்துச்சு. அப்ப ரசூலுல்லாஹ் ஒண்ணு பேசாம சும்மா இருக்காங்க. ஆயிஷா நாயி வந்து சொல்றாங்க, உடனே அலைக்கும் அஸ்ஸலாமு வல்லானா, உங்களுக்கு நாசமும் சாபம் உண்டாகட்டும் என்று அந்த ஆயிஷா நாய்க்கு தாங்க இயலாம ரசூலுல்லாஹ்வுக்கு நாசம் உண்டாகும் சொல்லிட்டாங்களே என்ற ஆத்திரத்துல ஆயிஷா நாய் சொல்லிட்டாங்க. உடனே ரசூலுல்லாஹ் மஹலன் யா ஆயிஷா, கொஞ்சம் பொறுங்க யா ஆயிஷா என்று சொன்னாங்க. அல்லாஹு தஆலா ரிஃப்க், அதாவது மென்மையை விரும்புகிறான். எல்லா விஷயத்திலையும் இப்படி அவசரப்பட்டு நம்ம போகக்கூடாது, மென்மை அல்லாஹு தஆலா விரும்புகிறான் என்று சொல்லிவிட்டு சொன்னாங்க. நான் அவங்களுக்கு சொல்லிருக்கேன் எப்படின்னா அலைக்கும், அப்ப ரசூலுல்லாஹ் வஅலைக்கும் அஸ்ஸலாம், உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று மாறி செல்லாம உங்களுக்கும் அது உண்டாகட்டும் என்று சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹ்க்கு நாசம் என்று சென்றவன கூட நாசம் என்று செல்லாம நாகரிகமா அது உங்களுக்கும் உண்டாகட்டும் என்றுதான் நாகரிகமாக அழகிய வார்த்தையை பேசிக்கொண்டு அந்த நாகரிகமாக நடந்து கொண்டார்கள். இப்படி பொம்பளைகள் சில வீட்டில் அவசரப்பட்டு வருவார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் நிதானமாக இருந்து கொள்ள வேண்டும். எனவே நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது, பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா நல்லதை பேச வேண்டும் என்று ஒப்பந்தம் எடுத்திருக்கிறான். எனவே அது எங்களுக்கும் ஒரு ஒப்பந்தம் தான். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹு தஆலா விரும்புகின்ற அழகிய வார்த்தைகளை எங்களுடைய நாவில் இருந்து வெளிப்படுத்தக்கூடிய, அவன் விரும்புகின்ற அழகிய செயற்பாடுகளை நாம் செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வாராக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.